கரையான் இப்போ கரையான் புத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கரையான் புத்து அந்த காலத்துலலாம் பழைய வீடுகள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வீட்டில் கரையான் புத்து வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரையான் புத்துக்கான ஏன் வைக்கிது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, இது இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? கரையான் வரும். கரையான் வர்றது நம்மளுக்கு மெயின் ஒரு கிடையாது. அது வந்தால் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு வந்துட்டாலே முடிஞ்ச அளவுக்கு வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா உடனடி வீடை காலி பண்ணுறது ரொம்ப ரொம்ப 100% எங்கன்னா ஒட்டியிருந்தால் கூட திருப்பி அது சேரும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக ஏற்றிடும். கரையான் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கடன் அதிகமாகும். ஏன்னா கரையானுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தரித்திரம். கரையான்லேயே நிறைய குடும்பம் ஒன்றுமே இல்லாமலாம் போயிருக்குமா, நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு என்கிட்ட வர கிளைண்டே கஸ்டமரே சொல்லியிருக்காங்க, ஐயா ஒரு வீடு கட்டினா ஐயா ஒரு கல்யாணம் நான் ஒன்றுமே. வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையான் இப்போ கரையான் புத்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கரையான் புத்து அந்த காலத்துலலாம் பழைய வீடுகள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வீட்டில் கரையான் புத்து வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரையான் புத்துக்கான ஏன் வைக்கிது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, இது இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னவா மாறும்? ஆக்சுவலி கரையான் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக கட்டிக்கிட்டு இருக்க வீட்டில் கரையான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ளாட் இருக்குது, ஒரு 10வது மாடியில் இருக்குது, 8வது மாடியில் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரையான் வர்றதுக்கு 90% கிடையாது. கரையான் அதிகமாக வர வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வீடாக இருக்கும். பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா பழைய வீட்டிலலாம்? அந்த மாதிரி இடத்துல கம்பல்சரி கரையான் வரும். கரையான் வர்றது நம்மளுக்கு மெயின் ஒரு கிடையாது. அது வந்தால் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கரையான் ஒரு வீட்டில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம். கார்பெண்டர் கூப்பிட்டு டர்பன்டைல் போட்டுடலாம், கிருஷ்ணாவில் ஊற்றிடலாம், எரிச்சிடலாம், அந்த வாசகளை உடச்சி மாற்றிடலான்றது செய்தால் என்ன நம்ம இதெல்லாம் நினைக்கிறோமோ இதெல்லாமே முட்டாள்தனம். கரையான் வந்துட்டாலே முடிஞ்ச அளவுக்கு வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா உடனடி வீடை காலி பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ரெண்டாவது, இல்லை பை நான் சொந்த வீடு, நான் எங்கேருந்து போகிறது, அதுக்கு நான் பாத்திரத்தில் வீடை ஒரு கரையானுக்கு பயந்து நான் வீடை விற்க முடியுமா அப்படின்னு சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. கரையானுக்கு பயந்து வீடை கொளுத்த வேணாம். அந்த கரையான் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ண முடியுமோ டோட்டலாக அந்த வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது டெக்னாலஜியில் வர மாதிரி எல்லாமே மாற்றி அமைச்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 99% நீங்கள் தவிர்க்கலாம். ஆனால் இருந்தாலும் 1% எங்கன்னா ஒட்டியிருந்தால் கூட திருப்பி அது சேரும். அதுதான் கரையான். பட் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. கரையான் வந்துட்டாலே முதல்ல அடிப்படுறது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். குடும்பத்தில் சந்தோஷம் கெட்டுரும். 2, 3வதுல வருமானன்றது பிஸ்னஸில் லாஸ் வரும், பிஸ்னஸ் வராது, மணி ப்ராப்ளம் வரும். கடன் நம்மளை அறியாமல் கடன் அதிகமாகிட்டு இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக ஏற்றிடும். கரையான் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கடன் அதிகமாகும். ஏன்னா கரையானுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தரித்திரம்னு சொல்லுவாங்க. தரித்திரன்றது நம்மளை சுற்றி வரும். நம்ம எங்கே போனாலும் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறது நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் முடிஞ்சிடும். என்னடா நம்ம போகிறதுக்கு நம்ம தரித்திரம் போய் நினைச்சிடணும் பார்த்திங்களா, இதுதான் அது. ஸோ நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சா அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டாருங்க நேற்று அப்படின்ட்டுருவோம். ஸோ லாஸு, போகிறது லாஸு, ஒரு வேலையும் லாஸு, போகிற டைமிங்கும் லாஸு. ஸோ எல்லாத்துலேயும் லாஸாகவே வரும். கரையான் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய தோல்வியை சந்திக்க வேண்டிய விஷயம் வரும். முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், கிரவுண்ட் ஃப்ளோர் வீடாக இருந்து ஈரப்பதமான வீடாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வுட்டை ஓரளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வச்சு முடிஞ்ச அளவுக்கு கரையான் வராத மாதிரி பார்த்துக்கணும். மேற்கொண்டு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வாடகை வீடாக இருந்தால் மாற்றிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதிலே கரையான் வர்றதில் ரெண்டு வித்தியாசமான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நிலவாசல்லே வந்துடும். வாசக்கால் சொல்கிறேன், மெயின் வாசக்கால் சொல்கிறேன், அங்கேயே வந்துடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஜன்னலில், பெட்ரூமில், பீரோவில், இந்த ஜன்னலில் பெட்ரூமில் வர்றது கூட அவ்வளோ முக்கியமான. நிலவாசலில் வந்துச்சுனாலே உங்களுக்கு விஷயம் ரொம்ப ஸ்பீடாக பாதிப்பு வருதுன்னு அர்த்தம். சீக்கிரமாக நம்மளுக்கு அழிவு வருதுன்னு அர்த்தம். சீரியஸாகவே சொல்கிறேன். கரையான்லேயே நிறைய குடும்பம் ஒன்றுமே இல்லாமலாம் போயிருக்குமா, நான் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு என்கிட்ட வர கிளைண்டே கஸ்டமரே சொல்லியிருக்காங்க, ஐயா ஒரு வீடு கட்டினா ஐயா ஒரு கரையான் நான் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டேன்னுவாங்க.
ஆனால் இப்போ இருக்கிற ஆளுங்க வந்து அது ஒரு பெருசாக ஏற்றுக்கிறது கிடையாது. பட் கரையான்ன்றது உண்மை. அது வந்தால் சில ஆபத்துகள் வருதும் உண்மை. அதனால் பார்த்திங்கன்னா உயிர் ஆபத்து வருமா, உடல் உபாதைகள் வருமா, உடல்நிலை பிரச்சனை வருமானு கேட்டால் அதெல்லாம் வராது. தரித்திரம் வரும். தரித்திரம் வந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் கெடும். சந்தோஷம் கெடுந்தால் வருமானம், பிஸ்னஸ் கெடும். ஏன்னா தொழில் கான்சன்ட்ரேஷன் வைக்க முடியாது. ஆமாம், உண்மை. ஸோ அது போகும். அது போனால் வேலை போகும், இல்லை பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் அடி வாங்கும். ஸோ எதனா உங்களுக்கு பணம் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர மன மூலிமா ரிலேட் பண்ணாமல் உடல் ரீதி பாதிப்புகளோ உயிர் சம்மந்தப்பட்டதோ கரையானுக்கு கிடையாது. அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ், ஜாப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இந்த 3 தான் அடி வாங்கும் கரையான் இருந்தால். முடிஞ்ச அளவுக்கு கரையான் இருக்கிற வீட்டிலேருந்து போகக்கூடாது. சொந்த வீடாக இருந்தால் தயவு செஞ்சு அதே எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை ஓரளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை ஒரு துளி கூட இல்லாமல் டோட்டலாக க்ளியர் பண்ணிட்டாங்கன்னா சேஃப் ஜூப்பில் இருப்பாங்க இன்ஷால்லா. மற்றதெல்லாம் அந்தளவுக்கு பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கும் சில வேலைப்பாடு இருக்குது. கரையான் வராமல் இருக்கிறதுக்கு சில வேலைப்பாடெலாம் பண்ணலாம். உள்ள வீட்டுள்ள பாம்பே வராமல் இருக்கிறதுக்கு வேலைப்பாடு பண்ணலாமா? மாந்திரிகத்தில் அவ்வளோ இருக்குது. விஷம் உள்ள ஜீவராசி எதுவுமே நம்ம வீட்டு வராது இருக்கிறதுக்கு வேலைப்பாடு பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கே நம்ம மாந்திரிகத்தை சில விஷயம் பண்ணி வாசலில் புதைச்சி வச்சோன்னா நீங்களே இறக்கி விட்டால் கூட சைடில் போகும் தவிர உள்ளே வராது, வீட்டுக்குள்ளே வராது. அந்த அளவுக்குலாம் வேலைப்பாடெலாம் இருக்குது. நானே பண்ணி கொடுத்துருக்கேன். சில கொஞ்சம் அவுட் சைடில் வீடு கட்டியிருக்கணும், அப்பப்போ பாம்பு வருதுன்னு செஞ்சு கொடுத்து பாம்பு வரும், வாசல் நிற்கும், ஆனால் உள்ளே வராது. அந்தளவுக்குலாம் செய்ய முடியும். சில பேர் கேட்டால் உருட்டுன்னுவாங்க. செஞ்சும் இருக்கேன், சாதிச்சும் இருக்கும். பண்ண முடியும். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதிலிருந்து அவங்க விடுபடுறதுக்கு ஒரு நல்ல தகவல். நன்றி. நன்றிம்மா.